अहरहः अनवध्यं दूर्जटेः स्तोत्रमेतत् पठति परमभक्त्या शुद्धचित्तः पुमान्यः स भवति शिवलोके रुद्रतुल्यः तथा अत्र प्रचुरतरधन आयुः पुत्रवान् कीर्तिमांश्च. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஷேப்பில் 10 ஸ்லோகம் ஒரு பலஸ்ருதி மாதிரியே சொல்லிட்டார் புஷ்பதந்தன் வந்து. அகரக அனவத்தியம், அனவத்தியம்னா அவத்தியம்னா குற்றமுடைய, அனவத்தியம்னா குற்றமே இல்லாத, எந்த வித குற்றமும் இல்லாத, டெய்லி அகரகன எவ்ரிடேன்னு அர்த்தம், எவ்ரிடே. துர்ஜடேகே சோஸ்திரம், இந்த துர்ஜடி மேலே, துர்ஜடின்னு ஜடாபாரத்தையுடைய சிவன் மேலே எழுதப்பட்ட இந்த சோஸ்திரம், ஏத்தத் சோஸ்திரம். பரமபக்தியா படதி, பரம்பக்தியோடு கூட யார் படிக்கிறாளோ, சுத்த சித்தத்தோடு உள்ள அந்த காரணமெல்லாம் சுத்தமாக இருக்கணும், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுத்தமான சித்தத்தோடு புமான் யக எந்த ஒரு மனிதன் படிக்கிறானோ ச சிவலோகே அவன் சிவலோகத்துக்கு போய் ருத்ர துல்லியக பவதிட்டான், ருத்ரனுக்கு சமமாகவே ஆயிடுவான். ஸோ ருத்ரனுடைய சாயுஜ்ய பதவியே கிடைக்கும். ததா அத்திரன்னு இந்த லோகத்தில், பரலோகம் போகும்போது அவனுக்கு வந்து சிவலோகத்தில் ருத்ரன் மாதிரி இருப்பான். ஆனால் அத்திரன்னு இந்த லோகத்தில் பிரச்சுரதர தனம், நிறைய பைசா, ஆயு நல்ல தீர்க்க ஆயுசு, புத்திரவான் குழந்தைகளோட, புத்திரர்களுடையவனாக, கீர்த்திமாம்ச புகழுடையவனாக இருப்பான். ஸோ இந்த சோஸ்திரத்தை படிக்கிறவா பணம் ஆயுசோடு இங்கே இருப்பா, மேலே போனதுக்கப்புறம் ருத்ரனுக்கு சமமாக சிவலோகத்தில் வீற்றிருப்பார்கள். पठति परमभक्त्या शुद्धचित्तः पुमान्यः स भवति शिवलोके रुद्रतुल्यः तदा अत्र प्रचुरतरधन आयुः पुत्रवान् कीर्तिमान् च. महेशात् न अपरः देवः महिम्नः न अपरा स्तुतिः अघोरात् न अपरः मन्त्रः नास्ति तत्त्वं गुरोः परम्. ஸோ மகேஷகம் மகிம்ன ஸ்தோத்திரம்னு எடுத்துக்கணும். மகிம்ன சிவமகிம ஸ்தோத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த மகிம்ன ஸ்தோத்திரம் தேவன் பேரில் சிவன் பேரில் எழுதப்பட்ட இந்த சிவமகிம்ன ஸ்தோத்திரத்துக்கு மேலே ஒரு சோஸ்திரம் கிடையாது. ஆனால் அபராஸ்துதி, இந்த மாதிரி ஸ்துதி பண்ணுறதுக்கு இன்னொரு சோஸ்திரம் கிடையாது. மகேஷாத்னா அப்புறம் தேவக, அது மாதிரி இந்த ஸ்துதிக்கு உரியவராக இருக்கக்கூடிய சிவனை தவிர வேறு எந்த தெய்வமும் கிடையாது. ஸோ சிவன் தான் எல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய பரம தெய்வம் அவர் தான். இந்த சோஸ்திரம் தான் மேலான சோஸ்திரம். அகோராத்னா அபரக மந்திரக. ஸோ சிவனுக்கு அகோரர்னு ஒரு பேர் உண்டு இல்லையா. ஸோ கோர ரூபியாக இருந்தால் கூட ஸ்மசானத்தில் வச்சா கூட அவர் அகோரக மங்களத்தை தருபவராகவே இருக்கிறார். ஸோ அதனால அகோராத்னா அபரக மந்திரக, அகோர மந்திரங்கிறது ஒரு சிவ மந்திரம். சிவனை குறிக்கக்கூடிய அகோர மந்திரம்னே ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ அந்த மந்திரத்தை விட சிறந்த மந்திரம் எதுவும் இல்லை. அப்போ குரோஹோ பரம் தத்துவம் நாஸ்தி. ஸோ குருவைக்கு மிஞ்சின ஒரு தத்துவம், குரு தத்துவம் தான் சிறந்தது. ஏன்னா முதல் குரு தட்சிணாமூர்த்தி. ஸோ ஆதி குரு தட்சிணாமூர்த்தி தெய்வம் தான். ஸோ அதுக்கு மேல் தட்சிணாமூர்த்தி தெய்வத்துக்கு மேலே ஒரு குரு இருக்கா? இல்லை. ஸோ அந்த மாதிரி குருவோடைய தத்துவத்துக்கு மேலே அந்த குரு தத்துவங்கிறது தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு மேலே எந்த குரு தத்துவமும் கிடையாது. மகேஷாத்ன அபரஹ தேவஹ மஹிம்னஹ ந அபராஸ்துதிஹ அகோராத்ன அபரஹ மந்த்ரஹ நாஸ்தி தத்வம் குரோஹ பரம். दीक्षा दानं तपः तीर्थं ज्ञानं यागादिकाः क्रियाः महिम्नः तव पाठस्य कलां न अर्हन्ति षोडशीम्. ஸோ தீட்சை அப்போது சங்கல்பம் பண்ணிட்டு யாகம் பண்ணுறது, தீட்சை எடுக்கிறதுனாலே என்னது ஒரு விரதத்தை மேற்கொண்டு அதுக்கு வேண்டி தீட்சை எடுக்கிறது. அது மாதிரி நிறைய தானம் பண்ணுறது. தபக அதாவது எந்த காரியத்திலையும் ஈடுபாடோடு செய்யும்போது தபஸாகிடுறது. ஸோ அந்த மாதிரி தபஸ். தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது, தீர்த்தங்களுக்கு நல்ல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறது. ஞானம், நல்ல ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணுறது. யாகம் பண்ணுறது. இது எல்லாமே கிரியைகள், இதெல்லாமே தான் செய்யக்கூடிய ஒரு கிரியைகள். எதுக்கு? தனக்கு நன்மை ஏற்படணும்னு சொல்லக்கூடிய கிரியைகள், அந்த காரியங்கள். ஸோ தவ பாட்டசிய மகிம்னக அதாவது சிவமகிமை ஸ்தோத்திரம்.
ஸோ இதை படிக்கிறது. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு தானம் தபசு எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் திராஸில் இந்த பக்கம் வைக்கிறது, இந்த பக்கத்தில் இந்த சோஸ்திரம் படிக்கிறதுங்கிற ஒரு செயலை இந்த பக்கம் வைக்கிறது திராஸில். பார்த்தா இந்த மற்ற எல்லாம் சேர்ந்து கூட கலாம்னா அர்ஹந்தி ஷோடசீம். ஷோடசீம் கலான்னு 1/16 அர்த்தம், கலான்னா துண்டம்னு அர்த்தம். ஸோ இங்கே ஷோடசீம் கலாம்னு சொன்னால் 1/16. ஸோ இவ்வளவு காரியங்களும் இந்த பக்கத்தில் இருந்தாலும் சோத்திரம் படிக்கிறதுங்கிறது அதான் ஃபுல் அகண்டமானது. மற்ற எல்லாம் சேர்ந்தா கூட ஷோடசீம் கலாம் ந அர்ஹந்தி, 1/16 பாகம் கூட மற்றவை எல்லாம் சேர்ந்து வராது. दानं तपः तीर्थं ज्ञानं योग आदिकाः क्रियाः महिम्नः तव पाठस्य कलां न अर्हन्ति षोडशीम् कुसुमदशननामा सर्वगन्धर्वराजः शशिधरवरमौलेः देवदेवस्य दासः सकलु निजमहिम्नः भ्रष्ट एव अस्य रोषात् स्तवनमिदम् अकाशीत् दिव्य दिव्यं महिम्नः. குசுமதர்ஷன அப்படின்னு அர்த்தம். குசுமன்னா பூங்கிறது புஷ்ப, தாசனான்னு சொன்னால் பல்லு, தந்தனாலும் பல்லு. ஸோ புஷ்பதந்தன்னு பேர். குசுமதர்ஷனாங்கிறது புஷ்பதந்தனை தான் சொல்கிறது. புஷ்பதந்தன் யார்? இந்த கவிதை எழுதினவர், சிவமகிம ஸ்தோத்திரத்தை எழுதின அந்த பெயருடைய நாமா புஷ்பதந்தன் என்ற பெயருடைய சர்வ கந்தர்வராஜா, எல்லா கந்தர்வர்களுக்கும் ராஜாதிராஜனாக இருந்த புஷ்பதந்தன் சிவன் மேலே எழுதின இந்த சோஸ்திரம். சசிதர வரமௌலேகே, அதாவது சசிதரன் யாரு? சந்திரனை தலையில் உடைய சிவன் பேரில் எழுதப்பட்ட இந்த சோஸ்திரம். தேவதேவசிய தாசகா, இந்த புஷ்பதந்தன் சிவனுக்கு தாசானுதாசனாக இருக்கக்கூடியவன். நிஜ மகிம்னக பிரஷ்ட, தன்னுடைய மகிமையிலிருந்து பிரஷ்டமாயிட்டான். எதனால? சிவனுக்கு சாபத்துக்கு ஆளானான் இவன். புஷ்பதந்தனுக்கு ஏதோ சிவன் சாபம் கொடுத்தார். அந்த சாபத்துக்கு ஆளானதுனால தன்னுடைய மகிமையை இழந்த அந்த கந்தர்வன். ஏவ அஸ்ய ரோஷாத், எது? சிவனுடைய ரோஷத்தினால தன்னுடைய மகிமை இழந்த இந்த புஷ்பதந்தன் சிவன் மேலே எழுதிய இந்த ஸ்லோகம் ச கலு, இந்த ஸ்லோகம் ஸ்தவனம் இதம் அகாஷித்து. ஸோ சிவனை ஸ்துதி பண்ணினா தான் அதுக்கு பிராயச்சித்தம். ஸோ சிவனை ஸ்துதி பண்ணிய அந்த தனக்கு பிராயச்சித்தை தேடிக்கொண்டான், அகாஷி செய்தான், இந்த ஸ்தோத்திரத்தை அவன் செய்தான். திவ்ய திவ்யம் மகிம்னகன மகிமையை உடைய சிவனுடைய திவ்யமான அந்த திவ்ய ஸ்தோத்திரத்தை அவன் செய்தான். देवदेवस्य दासः सकलु निजमहिम्नः भ्रष्ट एव अस्य रोषात् स्तवनम् इदम् अकाशीत् दिव्य दिव्यं महिम्नः. सुरगुरुम् अपि पूज्यं स्वर्गमोक्ष एकहेतुं पठति यदि मनुष्यः प्राञ्जलिर्न अन्यचेताः व्रजति शिव समीपं किन्नरैर्स्तूयमानः स्तवनमिदममोघं पुष्पदन्तः प्रणीतम्. சுரகுரும் அபிபூஜ்ய, பூஜ்யம்னு இல்லை, அபிபூஜ்யன்னு இருக்கு. ஓகே. ஸோ ஸ்வர்க மோட்ச ஏக்கஹேது, அதாவது சொர்க்கத்தையும் கொடுக்கக்கூடியவர் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர். சொர்க்கம்னா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் பறக்கணும், ஆனால் மோட்சத்துக்கு போனால் திரும்பி வர வேண்டாம். ஸோ நம்ம நல்ல காரியம் பண்ணுறதை பொறுத்து, தர்மத்தில் இருக்கிறத பொறுத்து சொர்க்கத்தையும் கொடுப்பார் சிவன், மோட்சத்தையும் கொடுப்பார். ஸோ அதுக்கு காரணமான ஏக்கஹேத்து, ஒரே காரணமாக இருக்கக்கூடிய சுரகுரும், தேவர்களுக்கு தலைவர் குருவான யார்? பிரகஸ்பதி. இப்போ பிரகஸ்பதியை பூஜித்து அபிபூஜ்ய, நன்றாக பூஜை செய்துவிட்டு படதி, அதாவது இந்த சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமான இந்த ஸ்லோகத்தை பிரகஸ்பதியை பூஜை பண்ணிட்டு படிக்கணுங்கிறார். படத்தி எதி மனுஷக, எப்பவுமே குரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எதுவுமே இறங்கணும். அதனால பிரகஸ்பதியை பூஜித்து விட்டு இந்த சோஸ்திரத்தை யார், சொர்க்கத்தை மோட்சத்தை தரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ, எதி மனுஷக மனிதனாகப்பட்டவன், பிராஞ்சலிகி கை குவித்து வணங்கி, நான் அந்நியச்சேதாக வேற எதையும் சிந்திக்கப்படாது. ஸோ இந்த ஸ்லோகத்தையே நல்ல அர்த்தம் உள்ள வாங்கிட்டு அந்த ஸ்லோகத்தை அப்படி ஜபிக்கும்போது படிக்கும் பொழுது சிவ சமீபம் பிரஜதி, சிவன்கிட்டக்கே போயிடுறான்.
ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் இல்லையா, சிவலோகத்திலே போய் வசிப்பார்கள்னுட்டார். ஸோ சிவனுடைய சமீபத்துக்கு போயிடுவா. கிண்ணரைகி ஸ்தூயமானக, அப்போ கிண்ணறர்கள்லாம் என்ன பண்ணுவா, இவாளை சுதி பண்ணுவா. ஸோ சிவனை சுதி பண்ணுறதை விட்டுட்டு சிவனுடைய பக்தன்கிற ஒரு காரணத்துக்காக கிண்ணறர்கள்லாம் இந்த ஸ்லோகத்தை படித்து சிவன்கிட்ட இருக்கக்கூடிய பார்ஷதர்னு சொல்லுவோம் நம்ம. சிவனோட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிவ பார்ஷதர்கள். ஸோ அவர்கள்லாம் கிண்ணறர்களாக சுதிக்கப்படுபவர்களாக ஸ்தவனம் இதம் அமோகம், அமோகம்னு வேஸ்ட் இல்லாமல், எந்த காரணம் கொண்டும் இந்த ஸ்லோகம் படிக்கிறதுனால எந்த வேஸ்ட்டும் வராது. ஸோ இந்த ஸ்தவம், இந்த ஸ்லோகம் புஷ்பதந்த பிரணீதம், இப்படிப்பட்ட வேஸ்டே ஆகாத நல்லதையே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை புஷ்பதந்தனாகப்பட்டவன் கொண்டு வந்திருக்கிறான், அவனால் இயற்றப்பட்டதுன்னு அர்த்தம். பிரணீதம்னு நன்றாக கொண்டு வரப்பட்டது, அவனால் இயற்றப்பட்டது. அதே மாதிரி தான் சுரகுரும் அபிபூஜ்ய ஸ்வர்கம் மோக்ஷ ஏகஹேதும் படதி யதி மனுஷ்யः प्राञ्जलिः न अन्यचेताः व्रजति शिवसमीपं किन्नरैः स्तूयमानः तवनम् इदम् अमोघं पुष्पदन्तप्रणीतम् असमाप्तम् इदं स्तोत्रं पुण्यं गन्धर्वभाषितम् अनौपम्यं मनोहारी सर्वम् ஈஸ்வர வர்ணனம். ஆசமாப்தம், ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைன்னு அர்த்தம். ஆசமாப்தம் இல்லையா. ஸோ ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை இந்த ஸ்தோத்திரமாகப்பட்டது புண்ணியம், புண்ணியமான ஸ்லோகம் இது. கந்தர்வ பாஷிதம், புஷ்பதந்தன் என்ற கந்தர்வனால் இயற்றப்பட்டது. அன்ஔபம்யம், உபமையே கிடையாது இதுக்கு. ஈக்குவலாக இன்னொரு ஸ்லோகத்தை உபமையாக சொல்ல முடியாத ஸ்லோகம். மனோஹாரி, மனதை கவரக்கூடிய ஸ்தோத்திரம். சர்வம் ஈஸ்வர வர்ணனம், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஈஸ்வரனை வர்ணித்திருக்கிறது. அப்படி ஈஸ்வரனை பற்றியே முழுசும் பாடக்கூடிய இந்த ஸ்தோத்திரம். ஆசமாப்தம் இதம் ஸ்தோத்ரம் புண்ணியம் கந்தர்வ பாஷிதம் அனௌபம்யம் மனோஹாரி சர்வம் ஈஸ்வர வர்ணனம். வித்யேஷா வாங்மயி பூஜா ஸ்ரீமத்சங்கரபாதயோः அர்ப்பிதா தேன தேவேஷः பிரியதாம் மே சதாசிவः. பிரியதாம் மே சதாசிவः. இது மாதிரி வாங்மயி பூஜா, இது வாக்கினால் செய்யப்படக்கூடிய பூஜை இல்லையா. ஜபம் பண்ணுவோம், இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது வாய்க்கு தான் வேலை. ஸோ இது வாங்மயமான பூஜம், வாக்கினால் சொல்லப்படக்கூடிய பூஜை, பகவானுக்கு செய்யப்படக்கூடிய பூஜை. ஸ்ரீமத் சங்கரபாதயோகம், ஸ்ரீ பொருந்திய ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய சிவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட இந்த வாக்கு பூஜை ஆகப்பட்டது. அர்ப்பிதா தேன தேவேஷகா, இந்த அர்ப்பிக்கப்படும் போது, அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது தேன, அதனால் தேவேஷக, தேவதேவனான ஈசனான சிவன் மே பிரியதாம், என்னிடம் சந்தோஷப்படட்டும், எனக்கு பிரியமாக எனக்கு கேட்டதை தரட்டும். சதாசிவக, சதாசிவன் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா என்னிடம் சந்தோஷப்படட்டும் எழுதுறார் இந்த ஸ்லோகத்தை. இத்யேஷா வாங்மயி பூஜா ஸ்ரீமத்சங்கரபாதயோः அர்ப்பிதா தேன தேவேஷः பிரியதாம் மே சதாசிவः. ராதே கிருஷ்ணன். கீதృశோ அசியா உசியம். அசி கீதృశோ அசி மகேஸ்வர. तव तत्त्वं न जानामि कीदृशो असि महेश्वर यादृशो असि महादेव तादृशाय नमो नमः. ஸோ தவ தத்துவம்னு ஜானாமி, நீ இன்னார் இனியர் இப்படிப்பட்டவர்னு என்னால் எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த உன்னுடைய தத்துவ பொருளான உன்னை நாங்கள் அறியவே மாட்டோம். நான் ஜானாமி, எனக்கு தெரியாது. நீ எப்படி இருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. கீதృశக அசி மகேஸ்வரன், நீ எப்படி இருக்கியோ இருந்துக்கோ. என்னால் அதை பற்றி என்னுடைய அந்த அறிவுக்கு எட்டாது இது. ஸோ எப்படி இருந்தாலும் யாதிருஷகாசி, நீ எவ்வாறு இருக்கிறாயோ தாதிருஷாய நமோ நமக, அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம்னுட்டார். ஸோ இந்த மாதிரி வர்ணிச்சுட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் வர்ணனைக்கு அப்பாற்பட்டவர்னு புரியுறது. பகவானை நம்மளுடைய வார்த்தையால் வர்ணிச்செல்லாம் முடிச்சிட முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம்னு முடிச்சிட்டார். तव तत्त्वं न जानामि कीदृशः असि महेश्वर यादृशः असि महादेव तादृशाय नमो नमः.
एककालं द्विकालं वा त्रिकालं यः पठेन्नरः सर्वपापविनिर्मुक्तः शिवलोके महीयते. ஸோ இந்த ஸ்லோகத்தை நரகன் மனிதன் ஏக காலம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அல்லது திகாலம் 2 நேரம் காலம் சாயந்தரமும் திரிகாலம் 3 நேரம் படித்தானால் சர்வபாப வினுக்த எல்லா பாபத்திலிருந்தும் விடுதலை பெறுவான். நிர்முக்தக நன்றாக விடுதலை அடைந்து பாவங்களை எல்லாம் தொலைச்சி சிவலோகே மகியத்தே சிவலோகத்துக்கு சென்று அங்கே சந்தோஷமாக மகானாக அங்கே உட்காண்டிருப்பான். ஏககாலம் த்விகாலம் வா த்ரிகாலம் யः படேன்னரः சர்வபாப விநிர்முக்தः சிவலோகே மஹீயதே. श्रीपुष्पदन्तमुखपङ्कजनिर्गतेन स्तोत्रेण किल्बिषहरेण हरप्रियेण कण्ठस्थितेन पठितेन समाहितेन सुप्रीणितो भवति भूतपतिर्महेशः. புஷ்பதந்த முகபங்கஜ நிர்கத்தேன முகபங்கஜன தாமரை வாய். ஸோ புஷ்பதத்தன் என்கிற என்னால் இந்த என் வாயிலிருந்து வெளிவந்த நிர்கத்தேன வெளிவந்த இந்த ஸ்லோத்திரம் ஹரப்பிரியேன ஹரனுக்கு பிரியமானது. சிவன் ரொம்ப பிடிச்ச ஸ்தோத்திரம் இது. கில்பிஷ ஹரேன நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அபகரிச்சிடும், நம்ம பாவத்தை எல்லாம் நீக்கிடும். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தினால் யார் ஒருத்தர் சமாஹிதேன ஒருமுகப்பட்டு நல்லா அதிலே லயிச்சு யார் படிப்பதால் கண்டஸ்திதேனன்னு சொன்னால் பைகாட் பண்ணுறதுன்னு அர்த்தம், காணாமல் படிக்கிறது. ஸோ ஒன்று அந்த புஸ்தகத்தை பார்த்து படிக்கலாம் சோஸ்திரத்தை, இல்லை கண்டஸ்தீகரணம் சொன்னோன்னா காணாமல் படித்தானா எப்போ வேணால் சொல்லலாம், சமைக்கும் போது நிற்கும்போது நடக்கும்போது சொல்லிட்டு இருக்கலாம். காணாமல் படித்தா அது ஒரு அட்வான்டேஜ். உட்காந்து படித்தோம்னா புஸ்தகம் கையில் இருந்தால் தான் முடியும், அப்போ கஷ்டம் அது. ஸோ கண்டஸ்திதேன யார் ஒருத்தர் பைகாட் பண்ணி காணாமல் படிக்கிறாளோ பூதபதிகி மகேஸ்வரக பூதகணங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய மகேஷானப்பட்ட சிவன் சுப்ரீணதக பவதி சுப்ரீணதகன்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஸ்ரீ புஷ்பதந்த முக பங்கஜ நிர்கதேன ஸ்தோத்ரேன கில்பிஷஹரேன ஹரப்ரியேன கண்டஸ்திதேன புரிதேன சமாஹிதேன சுப்ரீணதக பவதி பூதபதிः மகேஷः. ஸ்ரீ ஜெகதம்பாயே நமக. சாரி சிவாய நமக. கரெக்ட்.